என் சக்தி இல்லாமல் வேற எந்த சக்தியாலும் உனக்கு மரணம் இல்லை. சிவபெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவன் சூரபத்மன், செல்லப்பிள்ளை. ஈஸ்வரன் என்ன சொல்றாரு? 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து ஓருருவாக்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு பராசக்தியில சொல்றாரு. சிவமும் சக்தியும் பலமா நிற்கிது. பலமாக இருந்து 6 திருமுகங்களோடு 12 திருக்கரங்களோடு ஓருடல் கொண்டு முருகப்பெருமான் வந்து பணிந்து நிற்கும்போது எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆதரவு கூட இல்லை, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல கூட யாருமே இல்லை. அந்த மாதிரி சில சூழலாம் சிலருக்கு இருக்கும். கார்த்திகை தவறாமல் யார் ஒருவர் முருக வழிபாடு செய்து வருகிறார்களோ அவர்கள் விதிப்படியே விபத்துக்கு ஆளாக வேண்டும் என சொல்லி இருந்தாலும் அவர்கள் தப்பிவிடுகிறார்கள். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முருகன் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடித்த ஒரு கடவுள், தமிழ் கடவுள். இப்படி முருகனை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் வர இருக்கிற இந்த ஆடி கிருத்திகை, ஏன் இந்த ஆடி கிருத்திகைக்கு இவ்வளவு சிறப்புகள்? அன்னைக்கு ஏன் முருகன் அண்ட் கார்த்திகை பெண்களோட ஏன் இத்தனை தொடர்பு இருக்கு? அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வேண்டுதல் வைத்தால் நமக்கு அடுத்த கிருத்திகைக்குள்ள அதற்கான ஒரு நிறைவு கிடைக்கும்னு சொல்லி ஜோதிட ரீதியாகவும் சரி, பண்டிகை ரீதியாகவும் நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக பிருகுநந்தி நாடி ஜோதிடர் திரு பிருகு பிரபாகரன் ஐயா தான் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். பிரணவ மந்திரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் என்றும் உண்டு. முருகப்பெருமானுடைய அவதாரம் அது தேவைப்படுது. ஏன்னா சூரபத்மன் பரமேஸ்வரனிடத்தில் பெற்ற வரம் அத்தகைய. ஆதலால் எமது சக்தி அல்லால் உனக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு? பரமேஸ்வரன் சூரபத்மனுக்கு வரம் தராரு. எனக்கு அழிவே இருக்கக்கூடாது, எனக்கு மரணமே இல்லை, வரம் கொடு அப்படின்னு கேட்கும்போது அப்படி வரம் தர முடியாது. இந்த பூவுலகில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை முடித்து போயே ஆகணும். ஸோ மரணமில்லா பெருவாழ்வு நீ கேட்குற, அப்படி தர முடியாது. ஒன்று வேணா செய்கிறேன், என் சக்தி இல்லாமல் வேற எந்த சக்தியாலும் உனக்கு மரணம் இல்லை. சிவபெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவன் சூரபத்மன், செல்லப்பிள்ளை அப்படி கூட வச்சுக்கலாமே. சூரபத்மனுக்கு என்ன ஒரு சிந்தனை? நான் எங்கள் அப்பாவுக்கு செல்லப்பிள்ளை, நிச்சயமாக எனக்கு மரணம் இல்லை. ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணாலும் அப்பா ஒத்துப்பார், அப்பா ஏற்றுக்குவார். இது கொஞ்சம் தவறான கண்ணோட்டம் இல்லையா? அப்பாவுக்கு செல்லப்பிள்ளை தான், அதுக்காக தப்பு பண்ண அப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு? ஒரு சமயம் பார்க்கலாம், 2 முறை மன்னிக்கலாம், அப்புறம் பரிசீலனை செய்யும்போது அப்புறம் அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும். அந்த மாதிரி வந்துடும். தேவர்களெல்லாம் பிடிச்சி சிறையில் வச்சாச்சு. எங்கும் அசுர சக்தி, எங்கும் அசுர சக்தி அப்படின்னா தப்பு இல்லையா? அப்போ தேவாதி தேவர்களெல்லாம் சென்று என்ன பண்ணுறாங்க? முக்கட்பரமன் அந்த பரமேஸ்வரத்தில் முறையீடு பண்ணுறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சூரபத்மன் ரொம்ப வேறு மாதிரி போயிட்டுருக்கான், அவனுக்கும் அழிவு நெருங்கி விட்டது. ஆனால் அவன் பெற்ற வரம் எத்தகையது என்றால், எனது சக்தி இல்லாமல் வேறு சக்தியால் உனக்கு அழிவில்லைன்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கேன். நானே நேரடியாக போக முடியாது, நான் ஒரு வேறு ஏற்பாடு பண்ணுறேன், பயப்படாமல் போயிட்டு வாங்க, நிச்சயமாக சூரபத்மன் அழிவது உறுதி என சொல்லி நம்பிக்கையூட்டி அனுப்பி விடுகிறார். அப்புறம் யோசிக்கிறாரு. பராசக்தி கூட ரொம்ப பரிந்து பேசுகிறாங்க. என்ன உங்கள் குழந்தைகள்லாம் இவ்வளோ அவதிப்படுறாங்க, ஒருத்தருக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டு நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் செய்கிற அட்டகாசங்கள தாழ முடியாத அட்டகாசமாக இருக்குது. இது ஒரு முடிவு வேணும். சக்தி, நான் நேரடியாக போக முடியாது, நான் என்னிலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறேன், அவன் சென்று அந்த சூரனை வதம் செய்வான். தன்னுடைய 5 திருமுகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என சொல்லி 5 திருமுகங்கள். அது இல்லாமல் ஈசனுக்குள் அடங்கியிருக்கும் ஒரு முகம், அதோ முகம். அந்த முகம் பராசக்தியுடையது. ஞானியர்கள் கண்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்கும் அந்த கண் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. ஏன்னா இதை நான் சொல்லலை, வாரியார் சுவாமிகள் சொல்வார். ஏன்னா அவர் உண்மையை தவிர எதுவும் சொல்ல மாட்டார். அவர் கந்தபுராணம் சொல்லி வரும்போது சொல்வார். அந்த 6 திருமுகங்களிலிருந்து 6 தீப்பொறி அவருடைய சக்தியை வெளியேற்றுறாரு. 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கையிலே மலர்ந்திருந்த தாமரைகளிலே விழுந்து பச்சிளம் குழந்தைகளாக மாறுது. 6 திருக்குழந்தைகள். இவங்களை பராமரித்து வளர்க்கணும். அப்போ அங்கே ஒரு தேவை வரும்போது இதை தயார் செய்ய வேண்டும் என்கின்றதான தன்மையிலே பராசக்தி பார்வதி தேவி ஒரு சின்ன நாடகம். அந்த தீப்பொறியுடைய வெம்மை, அந்த வெப்பம் தாழாமல் கையிலையை விட்டு விலகி வெளியே போகிற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி வேகமாக ஓடுறாங்க. கால் சிலம்பிலிருந்து 6 மணிகள், இந்த 6 மணிகள் தெரித்து விழுந்து 6 பெண்களாக உருக்கொண்டதாம். கார்த்திகை பெண்கள் சொல்லுவோம். 6 பெண்கள் உருக்கொள்கிறாங்க. அந்த 6 பெண்களுடைய பேர் கூட, முதல் அந்த கார்த்திகை பெண் அம்பா, 2வது தாயுடைய பெயர் துலா,
மூன்றாவது தாயுடைய பெயர் வர்தயந்தி, நான்காவது தாயுடைய பெயர் மேகேந்தி, ஐந்தாவது தாயாருடைய பெயர் அப்ரஹேந்தி, ஆறாவது தாயினுடைய பெயர் நிதர்த்தனி. இதெல்லாம் வந்து கார்த்திகை பெண்களுடைய திருநாமம். இதுவரைக்கும் யாருமே கேட்டிராத இந்த ஒரு பெயர்கள். பேரு. வேற என்ன, கார்த்திகை பெண்கள் முருகரை வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு பெயர் தான் இருக்குமே தவிர இவர்களுக்கான திருநாமம் இன்னைக்கு தான் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அருமை. அந்த தாய்மார்கள் வந்து பராசக்தியை வணங்கி நிற்கிறாங்க. அம்மா, எங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, எங்களுக்கு தாய் நீங்கள், கட்டளை என்னம்மா? என்னுடைய திருக்குமாரன் 6 திரு உருவங்களாக சரவண பொய்கையில் தாமரையில் இருக்கிறாரு, அவங்களை எடுத்து வளர்த்து வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. சமயம் வரும்போது தம்பதியராய் சிவசக்தியாய் நாங்கள் வந்து அந்த குழந்தையை ஆட்கொள்வோம். அதனால் சீரோடு சிறப்போடு பெருமையோடு அந்த குழந்தைகளை வளர்த்து வாருங்கள் என சொல்லி அன்னை பணிக்கிறாள். அவளது கட்டளையை ஏற்று அந்த கார்த்திகை பெண்கள் அறுவரும் சரவண பொய்கை சென்று அந்த 6 குழந்தைகளையும் வாரி எடுத்து உச்சி முகர்ந்து அற்புதமாக வளர்த்துறாங்க. ஏறக்குறைய ஒரு 5 வயது 6 வயது அந்த பருவத்தில் அந்த குழந்தைகள் வந்து விளையாடி வந்து இருக்கும் பொழுது சிவமும் சக்தியும் வந்து இருந்து ஈஸ்வரன் என்ன சொல்கிறாரு, 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து ஓருருவாக்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு பராசக்தியில் சொல்கிறாரு. பார்வதி தேவி இறங்கி போய் அந்த 6 குழந்தைகளையும் வர சொல்லி 6 பேர் ஓடி வந்து அம்பாளுடைய காலை பிடிக்கிறாங்க. அப்படி கட்டி அணைத்து ஆக்குறாங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும், அவர்களுக்குள் என்னென்ன பேதங்கள் இருந்தாலும், பகை இருந்தாலும், அவர்களை அனைவரையும் ஒருநிலைப்படுத்தி ஒரே அமைப்பில் அந்த ஒரு அன்பான குடும்பமாக மாற்றக்கூடிய அந்த சக்தி தாயிடத்தில் தான் உண்டு. அதை உணர்த்துவதற்காக தான் இப்படி ஒரு அமைப்பு. அப்போ ஓர் உடல் 6 திருமுகங்கள் 12 திருக்கரங்களோடு அந்த முருகப்பெருமான் நின்று சிவசக்தியை வணங்குற நிறைய வரங்கள் கொடுக்குறாங்க தாயும் தந்தையும். பக்கத்தில் 6 கார்த்திகை பெண்களும் இருந்து அந்த ஈஸ்வரனையும் ஈஸ்வரியும் நமஸ்காரம் செய்து, நீங்கள் இட்ட கட்டளையை சிவனே செய்து நாங்கள் முடித்து விட்டோம், எங்கள் கடமையை முடிந்தது என சொல்லும் பொழுது பரமேஸ்வரனுக்கு ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி. நாங்கள் இருந்து செய்ய வேண்டிய இந்த கடமையை நீங்கள் செம்மையாய் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. நிச்சயம் நீங்களும் இந்த பூவுலகில் கார்த்திகை நட்சத்திரமாக இடம்பெற்று இந்த வானுலகில் நீங்கள் எப்பொழுதும் ஜொலித்து வருவீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் அந்த நாளிலே அன்பு குமாரன் கந்தனை எவரெல்லாம் வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களது ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர்கள் நீடுடி வாழ்வார்கள். அந்த ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு தருகிறேன். உங்களால் வளர்க்கப்பட்ட தன்மையால் என் அன்பு குமாரன் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமமும் இருக்கும். இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, முருகனுக்கு தைப்பூசம் சொல்றோம், வைகாசி விசாகம் சொல்றோம். ஏன் ஆடி மாசம் வரக்கூடிய இந்த கார்த்திகைக்கு மட்டும் இத்தனை வந்து கனம் உண்டு அப்படின்னு பேசும்போது? கார்த்திகை நட்சத்திரமாக அவர்களை மாற்றி அந்த கார்த்திகை பெண்களுக்கு கனம் தந்தது ஈஸ்வரன், ஈஸ்வரி 2 பேரும் வாழ்த்துறாங்க. இங்கே சிவம் சூரியன், சக்தி சந்திரன். அப்போது சிவம் என்ற சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீடாக மாறி மாறி வருவார். மேஷம் என்றால் சித்திரை மாதம், ரிஷபம் என்ன வைகாசி மாதம், மிதுனம் என்றால் ஆனி மாதம், கடகம் என்றால் ஆடி மாதம். அப்போ ஆடி மாதம் சந்திரனுடைய வீடு. சந்திரன் வீட்டில் சூரியன். ஏன்னா சந்திரனுக்கு இருக்கிறது ஒரே வீடு. அந்த ஒரே வீட்டில் சூரியன் வருவது வருஷத்துக்கு ஒரு தடவை. அது பேர் ஆடி மாதம். அப்போ ஆடி மாதம் சந்திரனுடைய வீடான அந்த கர்க்கடக ராசியிலே சூரியன். சந்திரன் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகையில், சூரியன் சந்திரனின் வீடான கடகத்தில், சந்திரன் சூரியன் வீடான கார்த்திகையில். அப்போ நீங்கள் ஒரு சந்தேகம் வரும், ஏங்க சார் அப்படி பார்த்தா சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? கிருத்திகை இருக்குது, உத்திரம் இருக்குது, உத்திராடம் இருக்குது. அந்த கிருத்திகையிலே ரிஷபத்திலே சந்திரன் சூரியனின் நட்சத்திரத்திலே உச்சமும் பெறுகிறார். ஆடி மாதம் கடகத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். சிவமும் சக்தியும் பலமாக நிற்கிது. பலமாக இருந்து 6 திருமுகங்களோடு 12 திருக்கரங்களோடு ஓருடல் கொண்டு முருகப்பெருமான் வந்து பணிந்து நிற்கும்போது அவனை பாராட்டி அவனுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் தந்துவிட்டு அருகிலே நின்ற கார்த்திகை பெண்களுக்கும் ஸ்தானம் தந்த நாள் அந்த நாள். அப்போது மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வந்துட்டாலும் இந்த ஆடி மாதத்து கார்த்திகைக்கு எப்பவுமே ஒரு கணம் உண்டு. சிவமும் சக்தியும் பலமாக இருக்கக்கூடிய தன்மை. சூரியன் வந்து அடுத்த வீடு அவருக்கு ஆட்சி வீடு. ஆவணி மாதம் அவருக்கு ஆட்சி வீடு. அப்போ அவர் ஆடியில் கடகத்தில் இருப்பது சிறப்பு தான். அந்த சூரியன் சந்திரனின் வீடான கடகத்திலும், சந்திரன் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகையில் உச்சம் பெறும் அந்த நாள் கார்த்திகை திருநாள். அதை என்ன சொல்கிறோம்? ஆடி கார்த்திகை. கார்த்திகை மாதம் விருச்சக ராசியில் சூரியன் இருந்து அவருக்கு நேர் எதிர்க்க முழு பௌர்ணமியாக கார்த்திகை நட்சத்திரம் வரும்.
அது என்னது? பெரிய கார்த்திகை. அது நம்ம வீட்லலாம் தீபம் ஆமா, ஏத்தி எல்லாம் தீபம் வழிபாடு ஏத்தி பண்ணுவோம். பண்ணுவோம். திருவண்ணாமலை தீபம் அதெல்லாம் அது வேற. ம். நான் சொல்றது ஆடி கார்த்திகை. நல்லதொரு ஆதரவு. எனக்கு யாருமே இல்ல. எனக்கு ஆதரவு கூட இல்ல. ஒரு நல்ல வார்த்தை சொல்ல கூட யாருமே இல்ல. அந்த மாரி சில சூழல்லாம் சிலருக்கு இருக்கும். அவங்கலாம் அங்க போய் அந்த இறை வழிபாடு செய்யும்போது, அவர்களுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு ஆதரவு, நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு கைடு கிடைக்கும். கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அத விட இன்னொன்னு நாங்க ஜோதிட ரீதியாக சொல்லுவோம். கார்த்திகை நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் எங்க யாருக்கு பலமா இருக்கோ, சுபகிரகங்கள் நிற்கணும், சுபகிரகங்கள் பார்க்கணும். அங்க வந்து விபத்து முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. விபத்து இல்லாமல் பயணம் செய்து வரக்கூடிய ஒரு துணை, ஆதரவு கார்த்திகைக்கு உண்டு. என்ன மாதிரி பூஜை விரத முறை அந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம கடைபிடிக்கணும்? என்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்கணும்? இதற்கு ஏதாவது ஹோரை, அதே மாதிரி என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள், இல்லை இந்த முருகன் கோவிலுக்கு தான் போகணும், இந்த மாதிரி ஆயுதம் வச்சிருக்கிற முருகன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க போகலான்னா என்ன மாதிரி? கார்த்திகை அன்று நிச்சயமாக காலை பொழுதில் ஆகாரம் எடுக்கக்கூடாது. உச்சிக்கால பூஜை எல்லா முருக ஆலயத்திலும் இருக்கும். அந்த உச்சிக்கால பூஜையை முடித்த பிறகு வந்து சுத்த சமையல் அழகா வாழை இலை போட்டு சாப்பிடணும். தட்டுலலாம் சாப்பிடக்கூடாது. அந்த விரதத்தை விடணும். நாங்கள் கொஞ்சம் தொலைவிலிருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் மீண்டும் வீடு போய் உணவு தயாரித்து உணவு உண்பது என்பது சிறப்பாகனா நல்ல சுத்தமான சைவ ஹோட்டல். அழகாக ஹோட்டலில் போய் சாப்பாடு முடித்து அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். அந்த கார்த்திகை அன்னைக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பால் விநியோகம் பண்ணணும். பாலை வாங்கி எல்லாருக்கும் எல்லாருக்கும் தானம் பண்ணணும். குடிக்க தரணும். குடிக்க தரணும். பால் அபிஷேகத்துக்கு பால் நிறைய வாங்கி முருகப்பெருமானுக்கு தரணும். கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான பொருள். நான் ஒவ்வொரு விசேட பூஜைக்கும் நீங்கள் அபிஷேகமாக எத்தனை பொருள் கொடுத்தாலும் இதிலே இந்த ஒரு பொருள் அவசியம் இருக்க வேண்டும் சொல்லுவேன். அந்த தன்மையில் அது ஆடி கார்த்திகை அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக போய் என்ன பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணணும். பக்தர்களுக்கு அபிஷேக பாலையே கொடுக்கலாம். விசேஷம் ஏன் குறிப்பா பால் சொல்லியிருக்கேன்? கார்த்திகை பெண்கள் முருகனுக்கு பாலூட்டி வளர்த்தாங்களாமா. அதனால ஆமாம், பால். பெற்றது யாரு? பரமேஸ்வரனும் பராசக்தியும் அவங்களும் தான். அதனால் அந்த பால் அபிஷேகம் செய்ததும், அவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பாலை எடுத்து கொண்டு வந்து பக்த கோடிகளுக்கு விநியோகம் செய்வதும் அவனுக்கு அவ்வளோ ஆனந்தம் தருமாம். இந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தவறாமல் தேனும் தினை மாவும் கொண்டு போங்க. அப்படியே உருகிருவான் முருகன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே தான் வரணும், இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு முருகன் இருப்பார். ஒரு பரமேஸ்வரன் சிவாலயத்துக்குள்ளே முருகன் இருப்பார். அந்த முருகனுக்கு தவறாமல் ஒரு அபிஷேகம், குறிப்பாக பால் கொடுத்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வர்றாரு. அவருக்கு ஒரு விபத்து ஆகுது. பெரு விரலில் நகத்தில் அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. இது ஒரு மேட்டரா? அப்போ காலே போகணுங்கிற ஒரு மோசமான சூழல்ல இருந்து அந்த முருகப்பெருமான் எப்படி காப்பாற்றுறான்? அடி விழுந்தது உண்மை, ஆக்சிடென்ட் ஆனது உண்மை. கால் பெரு விரலில் அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டு, ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் வேதனை, சரியாக போயிடுச்சு. காப்பாற்றுவார். கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப கனமானது. இறை அருள். கார்த்திகை பெண்களுடைய கருணைக்கு ஆளாகுவீர்கள். உங்கள் வீட்டிலும் அனைத்து சுபங்களும் நடக்கும். முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பயணங்களிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகாக என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். அப்படிங்கிற தன்மையில் தான் இந்த கிருத்திகையிலேயே ஆடி கிருத்திகைக்கு ரொம்ப கனம் கொடுத்தது. எல்லா முருக ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். உங்கள் வீடு, உங்கள் ஊர், நிச்சயமாக முருகபெருமான் இருப்பார். அங்கே போய் ஒரு பூஜையை பண்ணி வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கனம் தாருங்கள். அதிலும் குறிப்பாக ஆடி கார்த்திகை தவறவிட்டு விட வேணாம். அனைவருக்கும் இதே மாதிரி விபத்து இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிங்கும்போது வர இருக்கிற இந்த ஆடி கிருத்திகையை தவற விடாமல் ஐயா சொன்ன மாதிரி அந்த பால் வாங்கி கொடுத்து அது குடும்பத்தோடு பருகும் பொழுது இன்னும் நிறைய பலம் இருக்கும். அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிகை. நமஸ்காரம், வணக்கம்.